This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னைக்கு கிடைக்க போகும் அடுத்த புது ஹைவே 4 முக்கிய நகரங்களை இணைக்கிறது சூப்பர் ரூட். தலைப்பு இதுதான். விளக்கம் என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சென்னையை 4 முக்கியமான பகுதிகளுடன் இணைக்கும் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் இதற்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் டிபிஆர் தயாரிக்கப்படுகிறது. இந்த சாலை இந்த வருட இறுதியில் கட்டுமானம் தொடங்கி 2028 ஜனவரியில் முழுமையாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை வேலூர், திருப்பதி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட நகரங்களுடன் இணைக்கும் பல்வேறு சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. NH40 எப்படி இந்த நெடுஞ்சாலை அமைப்பதற்கான 1338 கோடி ரூபாய்க்கான திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நெடுஞ்சாலை வலஜாப்பேட்டை, ராணிப்பேட்டையை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேச எல்லையில் இணைக்கும் வகையில் 28 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்படும் 4 வழி சாலை ப்ளஸ் 2 சர்வீஸ் சாலையாகவும் இது அமைக்கப்படும். நெரிசலை குறைக்க வலஜாப்பேட்டை மற்றும் ராணிப்பேட்டையை சுற்றி 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழிச்சாலை அமைப்பது இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாகும். இந்த திட்டத்தில் 4 பெரிய பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும். இது அணுகல் கட்டுப்பாட்டு வழி சாலை ஆகும். சென்னையை பெங்களூரு, திருப்பதி மற்றும் வேலூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுடன் எளிதாக இணைக்கும் வகையில் இந்த சாலை அமைக்கப்படும். அதேபோல் சென்னை திருப்பதி NH 716இன் 44 கிலோமீட்டர் தூரத்தை 750 கோடி செலவில் 4 வழிச்சாலையை விரிவுபடுத்தும் டெண்டர்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. சென்னையில் இருந்து மும்பை மற்றும் திருப்பதிக்கு சாலை மார்க்கமாக செல்வதற்கான நேரத்தை கணிசமாக குறைக்கும் வகையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 144 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகலப்படுத்தும் பணிகள் நடக்க உள்ளன. இது சென்னை சூரத் விரைவு நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது ரேணிகுண்டா, மகப்பூர் நகர், அக்கல்கோட், சோலாப்பூர் மற்றும் நாசிக் வழியாக செல்லும். இந்த திட்டம் மூலம் சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான தூரம் குறைந்தது 120-130 கிலோமீட்டர் அளவு குறையும் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.